புக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் புலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகைத் தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக் கனியை அடைந்துய்ந்து போனேனே. இது திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். ஷோளிங்கர் சோழசிம்மபுரம். அங்கே யோக நரசிம்ம சுவாமி பெரிய மலைக்கு மேலே எழுந்தருளி உள்ளார். சுமார் 1300 படிகள் ஏறி யோக நரசிம்மரை தரிசிக்கிறோம். அடுத்தது சின்ன மலை ஆஞ்சநேய சுவாமியின் மலை. அதே வேகத்தில் இறங்கி ஏறி ஹனுமானையும் தரிசிக்கிறோம். இவர்களெல்லாம் மேலே எழுந்துள்ளி இருக்கிறார்கள். ஏறி போய் தரிசிக்க வேணும். ஆனால் நமக்கென்னே, இவ்வூரில் உற்சவர் எழுந்துள்ளி உள்ளார். அவரே அக்காரக்கனியாய் பக்தோச்சிந்ததனாய் பக்தர்களுக்கேற்று தரிசனம் கொடுக்கிறார். அவருடைய வலது திருக்கை அபயங்காட்டுமா போலேயும், இடது திருக்கையால் ஆஹ்வான ஹஸ்தம் அழைத்து வாழ்விப்பவர், பக்தர்களையெல்லாம் அழைக்கிறா போலேயும் இருப்பார். அமிர்த பலவல்லி நாச்சியார் அருகே இருப்பாள். அமுதத்தையே ஊட்டும் தாயார். இவர்களையெல்லாம் சோழசிம்மபுரத்தில் தரிசிக்கிறோம். அரக்கோணத்துக்கு பக்கத்தில் தானே ஷோளிங்கர். அப்ப அரக்கோணத்தில் இருக்கும் பெருமானும் அந்த சோழசிம்மபுரத்து பக்தோச்சிதனை போலவே உற்சவமூர்த்தி எழுந்தருளி உள்ளார். நாம் இப்போது சுவால்பேட் ராஜாஜி நகரில் உள்ளது. அரக்கோணம் ரயிலடியில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இங்கிருக்கும் கோதண்டராமசுவாமி கோயிலை அடைந்துள்ளோம். இத்திருக்கோயிலில் லக்ஷ்மி நரசிம்மருடைய ஆஸ்தானம் வெகு அழகாக உள்ளது. கீழே நாம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் தரிசித்தோம். இப்போது லக்ஷ்மி நரசிம்மர். மூலவர் உள்ளார், உற்சவமூர்த்தி உள்ளார். தன் திருமடியிலே மகாலட்சுமி எழுந்துருள பண்ணிக்கொண்டு பிரஹ்லாதனுக்கு அருள் புரிந்தும் ஹிரண்யகசிபுவினிடத்தில் கோபத்தை பொழிந்தும் நரசிம்மன் உள்ளார். இங்கே எப்ப லக்ஷ்மி தேவியை மடியில் அமர்த்தி இருக்கிறாரோ கோபம் மாறி போய்விட்டது. அருளே நிரம்பி உள்ளது. இவ்வெம்பெருமானுடைய உற்சவமூர்த்தி பக்தோச்சிதன், அக்காரக்கனி, ஸ்ரீனிவாசன் பல திருநாமங்களில் அழைக்கப்படுகிறார். கனி போன்று சுவை மிக்கவன், பக்தர்களை அழைத்து வாழ்விப்பவன். இதோ அவருடைய வலது திருக்கை நமக்கு அபயம் கொடுக்கிறது. இடது திருக்கை நம்மை அழைக்கிறது. அருகே வா, இந்த திருவடிகளை பற்று, உனக்கு அனைத்து வாழ்வையும் நல்குகிறேன் என்று பெருமான் அழைக்கிறார். அருகிலே உபய நாச்சிமார்களும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரும், ஓர்புறத்தில் தனிக்கோயில் நாச்சியாரான அமுதவல்லி நாச்சியார், அமிர்தபலவல்லி நாச்சியாரும், மற்றொரு புறத்தில் ஆண்டாள், 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாள் என்று சொல்லுகிறோம். ஆண்டாள் பூதேவி நாச்சியாருடைய அவதாரம். அதே ஸ்ரீ மகாலட்சுமியே அமிர்த பலவல்லி, அமுதப்பலம், அமுதவல்லி, அமுதமே உருவானவள், அமிர்தோத்பவா என்று மகாலட்சுமிக்கு ஒரு திருநாமம் உண்டு. லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜ தனயாம் என்கிற ஸ்லோகம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி. கண்கள் தாமரை, கைகள் தாமரை, திருவடி தாமரை, திருவாய் தாமரை. அந்த தாமரை எப்படி மென்மையோ மகாலட்சுமியும் அப்படி. அவளோடு கூடியிருக்கும் எம்பெருமானை இன்று சேவித்துக் கொண்டோம். லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் உற்சவர், உற்சவருடைய நாச்சிமார்கள், அருகிலே தாயாரும் ஆண்டாளும். இவர்களை சேவித்த ஆனந்தத்தோடையே அடுத்து ஸ்ரீ ராமாயண ஸ்லோகங்களை பார்ப்போம். ராவணன் சீதையை அபகரித்து போகிறான். எதிர்த்து தடுத்தார் ஜடாயு. அவரால் போரிட முடியவில்லை. ராவணன் தன் வாளால் அவருடைய சிறகுகளை அறுத்து விட்டான். சீதை கதறி அழுது கொண்டே ராவணனோடே பறக்கிறாள். அப்போது கூறுகிறாள் 52வது சர்க்கத்தில் 38, 39வது ஸ்லோகங்கள். ஹ்ரியமானாந்து வைதேகீம் திருஷ்ட்வாதீனோ திவாகரஹ பிரவித்வஸ்த பிரபஹ
ஸ்ரீமான் ஆசீத் பாண்டுரமண்டலக. மலை பார்த்தது, அருவி ஓடி வந்தது, கண்களிலிருந்து கண்ணீர் அருவி வருகிறா போலே இருந்தது. சூரியன் பார்த்தான், சண்டை போட முடியவில்லையேன்னு வெட்கம். ஆகவே மேகமண்டலத்துக்குள் ஒளிந்து கொண்டான். நாஸ்தி தர்மஹா. பக்கத்தில் இருக்கும் ரிஷிகளும் தேவர்களும் பேசிக்கொண்டார்கள். தர்மம் அழிந்து போயிற்று. சத்தியம் எங்கே இருக்க போறது? ந ஆர்ஜவன். நேர்மையே லோகத்தில் இல்லையா? ந ஆனுசம்சதா. கருணை இல்லையா? கருணை, நேர்மை, சத்தியம், தர்மம் இதெல்லாம் லோகத்துக்கு எவ்வளவு முக்கியமானவை. இந்த 4 தூண்கள் இருந்தால்தான் உலகம்ங்கிற கட்டடம் நிற்கும். எப்ப ஒரு பெண் கேட்பாரற்று போய் மற்றொருத்தனால் தூக்கி செல்லப்படுகிறாளோ, அந்த பெண்ணுக்கு பாதுகாவல் இல்லையோ, அப்ப இந்த 4மே அழியத் தொடங்கிட்டுன்னு தான் அர்த்தம். தர்மமோ, சத்தியமோ, நேர்மையோ, கருணையோ. யத்தர ராமஸ்ய வைதேகீம் சீதாம் ஹரதி ராவணஹ இத்தி பூதானி சர்வாணி கஷஹ பரியதேவயன். இப்படி ஜீவராசிகள், விலங்குகள், பறவைகள் அனைத்தும் கண்களிலிருந்து நீர் உகுத்து கஷ்டப்பட்டன, துடித்தன. தாந்து லக்ஷ்மண ராமேதி குரோஷந்தீம் மதுரஸ்வரம். அப்போதும் சீதை, ஹே ராமா, ஹே லக்ஷ்மணா, எங்கோ போனீர்களே, என்னை காப்பாற்ற இப்போதாவது வர வேண்டாமா என்று கூவினாள். ததஸ்து சா சாருததி சுச்சிஸ்மிதா வினாகிருதா பந்துஜனேன மைதிலி அபஷ்யதி ராகவ லக்ஷ்மணாபுபௌ விவர்ண வக்த்ரா பயபார பீடிதா. சீதைக்கு உதடு உலர்ந்து போயிற்று. பயத்தால் பீடிக்கப்பட்டாள். அருகே ராமலக்ஷ்மணர்களை காணோம். தனக்கு விருப்பமான பெண்கள் தோழிகளையும் காணோம். யாரோரு அரக்கன், கடுமையானவன் தூக்கி போகிறான். தாங்க மாட்டாமல் அழுதாள். அதோடு அந்த சர்க்கம் முடிந்து அடுத்தது 53வது சர்க்கம். ராவணன் சீதையை குறித்து பேசுகிறான். ஏ சீதே, அழுது கொண்டே இருக்காதே. இனி உனக்கு ராமன் கிட்ட மாட்டான். என்னைத்தான் கணவனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு வாழக்கூடிய வழியை பார் என்ன அவளை பயப்படுத்தி அல்லது ஆசை வார்த்தைகளை காட்டி அவளை மயக்கி ஏதோ செய்து மாற்றிவிட வேண்டும்னு ராவணன் முயல்கிறான். கமுத்பதந்தன் தம் திருஷ்டுவா மைதிலி ஜனகாத்மஜா துக்கிதா பரமோத்விக்னா பயே மகதி வர்த்தினி. அதீத பயம் மிக்கவள். பயம் நம்மை பீடிக்க கூடாது. ஆனா ஒரு பெண் கணவனை இழந்திருக்கிறாள். அவன் எங்கே என்பது தெரியவில்லை. ஆகையால் பயத்தாலே ஓடினாள். அப்போது ரோஷத்ரோதன தாம்ராட்சி பீமாட்சம் ராட்சசாதிபம் ருததி கருணம் சீதா கிரியமானா தம் அப்ரவீத். அப்போது சீதை ராவணனை பார்த்து மேலும் கூறுகிறார், ந வியபத்ரபசே நீச்சர் கர்மணானேன ராவண ஞாத்வா விரகிதாம் யோமாம் சோரயித்வா பலாயசே. ஒரு கணவன் இல்லாத போது ஒரு பெண்ணை தூக்கி போய்விட்டு வெட்கமில்லாமல் இருக்கிறாயே, உன்னை என்னவென்று சொல்ல? நாம் எது கண்டும் பயப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். ஆனால் தர்மத்துக்கு விரோதமாக நடந்தால் கண்டிப்பாக வெட்கப்பட வேண்டும். வெட்கமே படக்கூடாது என்பதற்காக பொய் சொல்லிவிட்டா வெட்கப்படாமல் இருப்போம்? திருடி விட்டு வெட்கப்படாமல் இருக்கலாமா? மாற்றான் மனைவியை தூக்கி வந்து விட்டு வெட்கப்படாமல் இருக்கலாமா? ராவணா, இவ்வளவு பெரிய வீரன் நீ, ஆனா வெட்கப்படுகிறாய், கோழைத்தனத்தோடு இருக்கிறாய். துவயைவ நூனம் துஷ்டாத்மன் பீருணா ஹர்த்துமிச்சதா மமாபாவாஹிதோ பர்த்தா மிருகரூபேண மாயையா. நீதான் சதித்திட்டம் தீட்டி பொன் மானை அனுப்பி இருக்கிறாய் போலும். அந்த உண்மை இப்போதுதான் எனக்கு புரிகிறது. லக்ஷ்மணன் அப்போதே கூறினான், ஆனால் நான் தான் நம்ப மறுத்தேன். ராமனுக்காவது தெரிந்திருக்கலாம், ஆனா ஏனோ ராமன் தெரியாதா போலே மாயமானின் பின்னே சென்று விட்டார். கிருத்தராஜ புராணோசௌ ஸ்வசுரஸ்ய சகாமம. என் மாமனார் தசரதனுக்கு இந்த கழுகரசன் நெருக்கம், அவரையும் அழித்து விட்டாய். ஆக பார்த்தாயா, நீ ஏதானும் தர்ம காரியம் செய்திருக்கிறாயா? பெண்ணை அபகரிக்க திட்டம் போட்டதே அதர்ம காரியம். அதுக்கு பொன் மானை அனுப்பி வைத்தது அதைவிட குற்றம். கபட சந்நியாசி வேஷத்தை எடுத்துக்கொண்டது மற்றொரு குற்றம். என்னை தொட்டு தூக்கி போகிறது அதைவிட குற்றம். இதோ ஒரு கழுகரசர் நல்லவர், அந்த வயோதிகரை, கையில் ஆயுதங்கள் இல்லாதவரை கொலை செய்தது குற்றம். இப்படி பல குற்றங்களை செய்துவிட்டு உன்னால் உயிரோடு இருக்க முடியும் நினைக்கிறாயா? என் ஒருத்தை அடைய ஆசைப்படுகிறாய். ஆனால் இத்தனை பேரும் உன் விரோதிகள். ஒரு தப்பான காரியத்துக்காக எத்தனை தப்ப சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம ஒரு பொய் சொன்னத்தை மறைக்கிறதுக்காக நிறைய பொய் சொல்லணும். ராவணன்
இத்தனை குற்றங்கள் பாபத்திலிருந்து தன்னை போக்கின்றிருக்கணும்னால் ஒரே ஒரு வேலை பார்த்திருக்கணும். முதல் குற்றத்தை விட்டுருக்கணும். மாற்றான் மனைவியிடத்தை விருப்பப்பட்டான், அந்த விருப்பத்தை மட்டும் ஜெயித்திருந்தால் மேல 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 இத்தனை பாபங்களை சேர்த்து கொண்டிருக்க வேண்டாம். அந்த ஒரு விருப்பத்தை ஜெயிக்காமல் அதை நன்கு பூர்த்தி பண்ணிக்கணுங்கிறதுக்காக இத்தனை குற்றங்களும் வந்தன. நகி ஈதிருஷீம் கர்ஹிதம் கர்ம கதங்கிருத்வான லஜ்ஜசே ஸ்திரியாச்சாஹரணம் நீச்ச ரஹிதேச்ச பரஸ்யச்ச. கணவன் இல்லாத போது பெண்ணை தூக்கி கொண்டு வருவது கொடுமை, பெரும் பாபம். கதையிஷ்யந்தி லோகேஷு புருஷா கர்ம குத்சிதம் சுன்ருஷம்ச தர்மிஷ்டம் தவ சௌட்டீரியமானினா. உன்னை பற்றி புகழ கவிஞர்கள் எல்லாம் வருவார்களே, கேள்விப்பட்டிருக்கிறேன். அரசர்கள் கவிஞர்கள் புகழ்வார்கள். இனிமேல் நீ செய்திருக்கும் இந்த நீச்சமான காரியத்தை எந்தெந்த கவிஞர் என்னென்ன கவிதை பாட போகிறார்? இது நேர்மையான காரியமா? இது குறுக்கு புத்தியோடே செய்யப்பட்டது. நகி சக்ஷுஷ்பதம் பிராப்ய தயோஹோ பார்த்திவ புத்திரயோஹோ சசைன்யோபி சமர்த்தஸ்துவம் முகூர்த்தமபி ஜீவிதம். அந்த தமையனும் தம்பியும் அண்ணனும் தம்பியும் மட்டும் நாம் போன வழி தெரிந்து பின்தொடர்ந்து வருவார்களானால் உன் கதி என்னான்னு யோசித்துப்பார். விதாஸ்யதி விநாசாய தொம்மாம் எதின முஞ்சசி. ஒருவேளை என்னை மட்டும் நீ விடுவிக்காமல் இப்படியே தூக்கி போனால் உன் அழிவு நிச்சயிக்கப்படுகிறது. என் ராமன் எப்படிப்பட்டவன்? மிருத்யு காலே யதாமர்த்திய விபரீதானி சேவத்தே முமுர்ஷூணாந்து சர்வேஷாம் யத் பத்யம் தன்ன ரோச்சதே. யார் ஒருத்தன் அழிவதற்கு முடிவெடுத்து விட்டானோ அவனுக்கு எந்த நல்வார்த்தை சொன்னாலும் காதிலே ஏறாது. நீ அழிய முடிவெடுத்திருக்கிறாய், நல்லதொன் காதில் ஏறாது. காலச்சக்கரம், ஜகத் சக்கரம், தண்ட சக்கரம், இது முதலான சக்கரங்களை ஏந்துபவர் தான் கடவுள். அந்த கடவுளுக்கு ஒப்பானவன், இந்திரனுக்கும் பிரம்மாவுக்கும் ஒப்பானவன் என்னி ராமன். அவர் விட்டதுதான் சக்கரம், அவர் கையில் பிடித்திருப்பது காலச்சக்கரம். இந்த ஜகத்தையே சுழற்றி வைப்பவன், தன் சத்தியத்தாலே ஜெயித்திருப்பவன் ராமன். ஆகவே நீ நரகத்தை பார்க்க போவது உறுதி. எப்ப எவ்வளவு பெரிய பாதகத்தை பண்ணாயோ நரகம் பார்ப்பாய். பஷ்யாமிஹி கண்டேத்வாம் காலபாஷாவபாசிதம் நதீம் வைத்தரணியும் கோராம் ருதிரௌத விவாகினீன். நரகத்தை அடைந்து வைத்தரணி நதி, ஷீழ் சதை ரத்தம் சேர்ந்து ஓடுகிற நதி. நரக லோகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த நதியை தாண்ட வேண்டுமாம். அந்த நதியில் நீ மூழ்கியே போக போகிறாய். நதியும் வைத்தரணியும் திரக்ஷசே ஷால்மலீம் தீக்ஷ்ணாம் ஆயாசைஹி கண்டகைச்சிதாம். நீ பல நரகங்களை பார்ப்பாய். அசித பத்திரம், லாலாபக்ஷம், ரூரு நரகம், கும்பீபாகம், இது முதலான நரகங்களை உன்னை வாட்டப் போவது உறுதி. ராட்சசா நிகதாயேன சஹசிராணி சதுர்தச கதம் சராகவோ வீரஹ சர்வாஸ்திர குஷலோ பலி. 14,000 அரக்கர்களை கொன்றதற்கு வஞ்சனம் என்கிறாயே, அவ்வரக்கர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஒரு ராமனை எதிர்க்க முடியவில்லையா? அப்ப நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? அவன் ஏதோ காட்டில் திரியும் பிச்சைக்காரன் அல்லன், மகாவீரன் தெரிந்து கொள். நத்வாம் ஹன்யாச்சரை தீக்ஷ்ணைஹி இஷ்டபாரியாபகாரிணம் ஏதச்சான்னச்ச பருஷம் வைதேகி ராவணாங்ககா. இப்படி மேலும் அவனுக்கு நல்வார்த்தை சொல்லியும் பயப்படுத்தியும் ராமனுடைய பெருமை எடுத்து கூறியும் செய்யும் காரியம் அதர்மம் என்பதை சொல்லியும் பல விதங்களிலும் சீதை அவனை திருத்த பார்த்தாள். ஆனால் அவன் திருந்தவில்லை. ததா பிருஷார்த்தா பகுச்சைவ பாஷிணீம் விலாபபூர்வம் கருணஞ்ச பாமினீம் ஜஹார பாபஸ்தருணீம் விசேஷ்டதீம் நிருபாத்மஜாம் ஆகத காத்திர வேபது. இப்படி என்ன பேசினாலும் அவளை விடாமல் தன் இலக்கிலே குறியாயிருந்த ராவணன் தூக்கி கொண்டு இலங்கைக்குள்ளே புகுகிறான். இனி லங்கைக்குள் போனவன் அவளை எப்படி துன்பம் கொடுக்கிறான், ஆசைக்கு இணங்க சொன்னான். ஆனால் சீதை எப்படி நெருப்பு போல இருந்தாள்ங்கிறதை கேட்போம்.